இது என்னடா மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை அப்படின்ட்டு குடும்பத்தோட நினைக்கிற அளவுக்கு ஒரு சோதனை வந்துருச்சு. எல்லாம் வந்து வீடு எல்லாமே ஒரே தொரு தொருன்னு இருந்துச்சு. அதுதான் இருக்குன்னு பார்த்தா வைக்கப்படப்பு எல்லாமே கீழே விழுந்தா அந்த இடமும் தொரு தொருன்னு ஆயிருச்சு. ஆடு வாங்கிட்டு கயிறு வாங்க காசு இல்லாத கதையா மண்ணு வாங்கிட்டவங்க ஆளு கொட்டது கிடைக்க மாட்டேன்ட்டாங்க. பட் எப்படியோ ஆளுங்களை கூப்பிட்டு பாதி மண்ணு எல்லாத்தையுமே கொட்டி விட்டாச்சு. 4 பேர் வந்திருந்தாங்க. 2 பேரை அப்படியே சாப்பிட வச்சுட்டு 2 பேரை அப்படியே வைக்கலையும் அள்ளி மேலே போட்டுட்டு முகடு போட்டு விட்டலான்னு சொல்லிட்டு பிளான பண்ணிட்டோம். சிக்கல் காளான் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறுவடை பண்ண வைக்கல வச்சுக்கிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவுமே காசு கொடுத்து வாங்கியிருந்தோங்க. அது எல்லாமே எனக்கு காளான் கொஞ்சம் கொஞ்சமா போட்டனால வைக்கல் எல்லாமே அப்படியே தேங்கி நின்றுக்குச்சு. அதுக்காக இதெல்லாம் வேஸ்டா போயிருன்ற கவலைலாம் நமக்கு இருக்காதுங்க. நம்ம கிட்ட மாடு நிறையவே இருக்கு. இங்க எல்லாமே வயலுக்கு போய் மேய்ஞ்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் கட்டுற இடத்துக்கு வந்து நிக்க மாட்டாங்க. நேரா வைக்கப்படப்புக்கு தான் போய் மொத்தமா சாப்பிட்றனால அப்படியே கவுந்து விழுந்துருச்சு. வைக்கல எப்பயுமே மழை தண்ணி படாத இடத்துல வைக்கணுங்க, இல்லைன்னா அந்த வைக்கல் ஃபுல்லா கெட்டு போயிடும். அதுக்காக தான் மழை சீசன்றனால கடகடன்னு எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சுக்கிட்டு வந்தா ஓடு போட்டு முடிச்ச 2 நிமிஷத்துல ஒரே இடத்துல தின்னு ஓட்டை போட்டு விட்டுருச்சு. இப்படி பண்ணா எப்படிதான் படப்பை பாத்துக்கிறது?